அண்மை செய்தி சேலம் மாவட்டம் ஓமலூரில் அரசு பள்ளியில் அரிவாள் வெட்டு நிகழ்ந்துள்ளது. நிகழ்விடத்திலேயே ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், வணக்கம். அரசு பள்ளி ஆசிரியர் தற்பொழுது வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். சேலத்தில் கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்மினி. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரம் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் ஸ்ரீவித்யா என்பவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இன்று பள்ளிக்குள் புகுந்த நபர் ஒருவர் ஸ்ரீவித்யாவை தலை, முகம் மற்றும் கழுத்து உள்ளிட்ட இடங்களில் சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். அவருடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்த பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் சக ஆசிரியர்கள் இது குறித்து கொடுத்த தகவலின் பேரில் ஓமலூர் காவல் நிலைய போலீசார் மற்றும் டிஎஸ்பி சஞ்சீவ்குமார் உள்ளிட்ட காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து மேற்கொண்ட விசாரணையில் ஆசிரியை ஸ்ரீவித்யாவுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்ற விஜயமுருகன் என்பவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளதும், அவர்களுக்கு 3 வயதில் ஒரு பெண் குழந்தை இருப்பதும், இருவருக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு இருந்து வந்ததாகவும் கூறப்பட்டுகிறது. இந்த நிலையில் ஸ்ரீவித்யாவை சந்தேகப்பட்டு அவருடைய கணவர் தகாத வார்த்தைகளால் திட்டியதன் காரணமாக அவர் வீட்டை விட்டு வெளியேறி ஓமலூர் அருகே தொலசம்பட்டி பகுதியில் அவர் இது சம்பந்தமாக புகாரும் அளித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கணவரை பிரிந்து கடந்த 1 மாதமாக ஓமலூர் பகுதியில் குடியிருந்து கொண்டு அவர் பள்ளிக்கு சென்று வந்துள்ளார். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் அவர் வகுப்பு நடத்தி கொண்டிருந்த போது அப்பள்ளிக்குள் நுழைந்து அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இந்த நிலையில் அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளி வளாகத்திற்குள் புகுந்து ஆசிரியை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்வினி, அரசு பள்ளி ஆசிரியர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை குறித்து கூடுதல் விவரங்கள் கொடுத்ததற்கு நன்றி சுதன்.